Hallelujah, 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 hallelujah. அப்ரஹாமின் தேவனை ஆராதிப்போம், ஈசாக்கின் தேவனை ஆராதிப்போம். அப்ரஹாமின் தேவனை ஆராதிப்போம், ஈசாக்கின் தேவனை ஆராதிப்போம். Hallelujah, 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 hallelujah. யாக்கோபின் தேவனை ஆராதிப்போம், இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்போம். கண்களை மூடி கைகள் கொட்டி பாடுவோம், இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இசையா, 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 இசையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம், ஹல்லேலூயா. கண்களை மூடி வாய் திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்தவரை ஆராதிப்போம், சர்வ வல்ல தேவனை ஆராதிப்போம். வானங்களை படைத்தவரை ஆராதிப்போம், சர்வ தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம், அதிசயங்கள் செய்பவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம், அதிசயங்கள் செய்பவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணீரை துடைப்பவரை ஆராதிப்போம், கரம் பிடித்து நடத்துவரை ஆராதிப்போம். அவரை ஆராதிப்போம், கரம் பிடித்து நடத்துபவரை கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாய் திறந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. 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 ஆபிரகாமின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஈசாக்கின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஆபிரகாமின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஈசாக்கின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, யாக்கோபின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, இஸ்ரவேலின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, யாக்கோபின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, இஸ்ரவேலின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. ஸ்தோத்திரமையா. நல்ல வாய்
சொல்லுங்க. ஏக தெய்வமே ஸ்தோத்திரமையா, 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 ஏக தெய்வமே ஸ்தோத்திரமையா, 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 ஏக தெய்வமே ஸ்தோத்திரமையா, செங்கடலை பிளந்தவரே ஸ்தோத்திரமையா, யோர்தானை பிரித்தவரே ஸ்தோத்திரமையா, செங்கடலை பிளந்தவரே ஸ்தோத்திரமையா, யோர்தானை பிரித்தவரே ஸ்தோத்திரமையா, எரிகோவை தகர்த்தவரே ஸ்தோத்திரமையா, எரிகோவை தகர்த்தவரே ஸ்தோத்திரமையா, எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, ஸ்தோத்திரமையா. நல்ல கை தட்டி பாடு மகளே. ஏக தெய்வமே ஸ்தோத்திரமையா, நல்ல கைகள் அசைத்து ஸ்தோத்திரமையா, எல்லா துக்கங்களும் மாறுவதாக. ஏக தெய்வமே ஸ்தோத்திரமையா, கைகள் தட்டி ஸ்தோத்திரமையா, ஏக தெய்வமே ஸ்தோத்திரமையா, 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 ஏக தெய்வமே. ஸ்தோத்திரமையா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நம் கடவுளாய ஆண்டவரை போற்றி புகழ வந்திருக்கிறோம். நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பைபிள் சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நீங்கள் சுவைத்து பாருங்கள், எத்துணை இனியவர் என்று நீங்கள் சுவைத்து பாருங்கள். இந்த உலகத்திலே நம்மை உண்டாக்கின நம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஒவ்வொருவரும் சுவைத்து பார்ப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் சொல்ல முடியும், நம் தேவன் நல்லவர், நம் தேவன் எப்போதும் நல்லவர். எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை சில பிரச்சனைகளோடு நீ வந்திருக்கலாம், வேதனைகளோடு வந்திருக்கலாம், நீ நினைத்தது நடக்காதது போல் இருக்கலாம். உள்ளத்திலே ஒரு கேள்வி வரும், இவ்வளவு வேதனை படுகிறேனே, இந்த கடவுள் நல்லவரா? இவர் நல்லவரா? என்னை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டார் இந்த கடவுள் நல்லவரா? என்னை வியாகுலப்படுத்துகிறார் இந்த கடவுள் நல்லவரா? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு எழும்புவதும் உண்டு. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் பயணிக்கும் பொழுது கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார், புறக்கணித்து விட்டார் என்பதுதான் நம் உள்ளத்தில் இருந்து வருகிற சப்தம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, தாவீது அழகாக ஒன்று சொல்லுவார். சங்கீதம் 119 அதிகாரத்தில், எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, தேவனே உம்முடைய நியமங்களை நான் கற்றுக்கொண்டேன். காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தந்தை
தன் மகன் மீது அன்பு கொண்டார் என்பது உண்மையானால் அந்த மகனை கண்டித்து தண்டித்து அவர் திருத்துகிறார். கடவுள் யார் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை இஷ்டம் போல போக விட மாட்டார். அவர்களுக்கு விரும்பினதெல்லாம் கொடுத்து, சில வீட்டுல சொல்லுவாங்க பாருங்க, என் பிள்ளைக்கு கொடுத்து கொடுத்தே கெடுத்துட்டேன் பிரதர். ஐயோ இன்னைக்கு என் பையன் என் பொண்ணு தருதலையா அலையுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கடவுள் ஒரு நாளும் போக மாட்டார். காரணம், அவர் நம்மீது சிநேகம் உள்ளவர், அவர் நம்மீது அன்புள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் அவருடைய பாதத்திலே முழங்கால் படியிடு. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். என் கஷ்டங்கள் மத்தியில் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்து வந்திருக்கலாம். இதன் மத்தியிலும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். வருமானம் இல்லாத சூழ்நிலையிலும் நன்றி கூறுகிறேன். பொருளாதார நஷ்டத்திலும் உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் நினைச்சது ஒண்ணுமே நடக்கலங்கிற சூழ்நிலையிலையும் நான் உமக்கு நன்றி செலுகிறேன், நன்றி செலுத்துகிறேன் என்று உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுங்க. நல்ல கைகளை உயர்த்துவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கைகளை அசைத்து இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா இயேசுவே. நன்றி இயேசுவே. வாயை திறந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை நடந்த எல்லாவற்றிற்காகவும் மனதார உமக்கு நன்றி கூறுகிறேன். மனதார உமக்கு நன்றி. என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி கூறுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களாக, துன்பங்களாக, பிரச்சனைகளாக, போராட்டங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு பிரச்சனையாக தெரிந்த, எனக்கு வேதனையாக தெரிந்த இந்த சூழ்நிலைகள் உமது பார்வையில் என்னை தப்புவிக்கக்கூடிய
தப்புவிக்கக்கூடிய உம்முடைய இரக்கமாக காணப்படுகிறது. இரக்கமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகிறேன். நான் உம்மை போற்றுகிறேன். நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாய் இதுவரையிலும் நடக்காத, இதுவரையிலும் கடந்து வந்த, இதுவரையிலும் நடக்காத, இதுவரையிலும் நடக்காத எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் விரும்பினேன், முயற்சி செய்தேன், தேடினேன், எத்தனையோ காரியங்களிலே ஆர்வமாய் இருந்தேன். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்ற என் மனசஞ்சலத்தை உம் பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஏனெனில் எனக்குரிய நன்மை, எனக்குரிய ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் அனைத்தும் உம்மிடமிருந்தே வரும். நான் நம்புகிறேன். தேவனே, உம்மை துதிக்கிறேன். நல்ல கைகளை உயர்த்துவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆமென். எல்லாரும் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, ஏற்றினார் வசனத்தாலே. திடம் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி வாய் திறந்து ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. இயேசுவே உம்மை புகழ்கிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து தேவாதி தேவன் நல்லவர் 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 இயேசுவே என்று கூப்பிடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசுவே பாடல் பாடி பாடி
இயேசு ராஜாவை. நல்ல ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். முறுமுறுக்கிற இந்த உதடுகள், புலம்பி தவிக்கிற இந்த உதடுகள் புகழ்ச்சி பலியை செலுத்தும் உதடுகளாக மாறட்டும். என் வாயின் ஒவ்வொரு வார்த்தைகளும் உமக்கு உகந்தவையாயிருப்பதா. என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தூபம் போலும் இடம் வருவதாக. கைகளை உயர்த்துவோம். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தே வெற்றி கொண்டே. இயேசையா, உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். வாய் திறந்து, இயேசையா, உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே, எல் எலியோ, என்றுமே நிறைந்தவரே, எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ரோயே, என்னை காண்பவரே. கைகளை உயர்த்தி அசைத்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து, வாய் திறந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குரலை உயர்த்தி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கையை தட்டி பாடுங்கள். இயேசுவே, கண்களை மூடுவோம். கண்களை மூடி வாயை திறந்து இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். துதிகன மகிமையெல்லாம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். எல்லாரும் குரலை உயர்த்தி துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். கையை தட்டுங்க பிரதர், மகிழ்வுடன் சிஸ்டர், கையை தட்டுங்க தம்பி, வாயை திறந்து
ஸ்தோத்திரம் 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 ஒப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே ஒப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே நல்லவர் இயேசு நல்லவர் வல்லவர் இயேசு வல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர் வல்லவர் இயேசு வல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் வல்லவர் வல்லவரே குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவன் தந்தையன் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் அவர் கிருபை இயேசுவே உம்மை துதிக்கிறேன் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் நல்லவரா எப்போதும் நல்லவரா எப்போது நல்லவரா எத்தனை பேர் சொல்றீங்க என் இயேசு நல்லவர் எத்தனை பேர் வாயை திறந்து உங்களால சொல்ல முடியுமா கண்ணீர் விழுகிறேனே என் இயேசு நல்லவரா வியாதியில் இருக்கிறேனே என் இயேசு நல்லவரா பிரச்சனையில் இருக்கிறேனே இந்த இயேசு நல்லவரா இந்த உலகம் உங்கள்ட்ட கேட்கும் இவ்வளவு பாடுகளை படுறியே இந்த இயேசு உனக்கு நல்லவரா நானும் நீங்களும் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன நடந்தாலும் என் இயேசு நல்லவரே கைகளை தட்டி நன்றி சொல்லுங்கள் நன்றி 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 சூழ்நிலையெல்லாம் எதிரானாலும் ஆழ்கடலின் நடுவிலே நான் கிடந்தாலும் எரிகிற நெருப்பின் நடுவிலே தூக்கி போடப்பட்டாலும் எதுவுமே எனக்கு சாதகமாய் இல்லாதிருந்தாலும் நான் சொல்லுவேன் என் இயேசு நல்லவர். வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களா? இயேசு நல்லவர். வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களா? இயேசு நல்லவர். தம்பி சொல்ல மாட்டியாப்பா? இயேசு நல்லவர். தங்கச்சி சொல்ல மாட்டீங்களா? இயேசு நல்லவர். உன் குடும்பத்தில் எந்த சூழ்நிலையானாலும் நீ இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord. Hallelujah. 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 பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே,
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. இயேசுவே, முழு உள்ளத்தோடு உம்மை நான் போற்றுவேன். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். என் அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம். நம் உதடுகளின் கனியாகிய புகழ்ச்சி பலியை நம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக நாம் விண்ணக கடவுளுக்கு நாம் செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாக புகழ்ச்சி பலி நம் உதடுகளிலிருந்து எழும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறும். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு புகழ் என்று சொல்லுங்கள். வாய் திறந்து எல்லாரும் இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல கைகளை உயர்த்தி குரலை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். இயேசையா, 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 இயேசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக்கொள்வே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக்கொள்வே. எல்லாமே பார்த்துக்கொள்வே, எல்லாமே பார்த்துக்கொள்வே. இயேசையா, 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 இயேசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய்
ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கைகளை உயர்த்தி அசைத்து ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை நல்ல கைகளை அசைத்து ஆராதனை 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 இயேசையா ஆராதனை ஆராதனை யெகோவா ரஃபா சொல்லுங்கப்பா. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா நன்றி ஐயா எனக்கு சுகம் தந்தீரே தந்தீரே நன்றி உம்மை முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன். கைகளை உயர்த்தி அசைத்து ஆராதனை எல்லாரும் வாயை திறந்து இயேசையா ஆராதனை ஆராதனை என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை உற்று பாருங்கள். உலகம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை பிரச்சனைகளை கொடுக்கலாம். உறவுகள் உங்களை உதறி தள்ளி இருக்கலாம். நீங்கள் நினைத்தது எதுவுமே நடக்காதது போல் இன்று இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்கிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அர்த்தம் என்ன? எல்லா நன்மைகளும் நமக்காக தேவனிடம் இருக்கிறது. பாருங்கள், யோசேப்பு என்ற அந்த நீதிமானின் வாழ்க்கையில் துன்பம் வந்தது. தனிமையில் விடப்பட்டான், பாலும் கிணற்றில் தூக்கி எறியப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான், சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். ஆனால் அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரிந்திருந்தது, நான் தனிமையில் இருந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார். கைத்தட்ட. தானியேலின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் ஒரு நீதிமான். ஆனால் அந்த நீதிமான் ஜெபித்ததன் விளைவு அவன் சிங்கக்கெபியிலே தள்ளப்பட்டான். உலகம் சிரித்தது. தானியேலுடைய நிலைமை இதோடு முடிந்தது. ஆனால் சிங்கக்கெபியின் நடுவிலும் தானியேல் ஆண்டவரையே நோக்கி பார்த்தார். விளைவு என்ன தெரியுமா? தானியேல் சிங்கக்கெபியில் சிங்கங்களோடு இருக்கிறான். சிங்கத்திற்குள் அனுப்பும்படி கட்டளையிட்ட ராஜா தூங்காமல் இருக்கிறான். பொழுது விடிந்த பொழுது ஓடோடி வந்து கேட்டான், தானியேலே, என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, சிங்கத்தின் வாயிலிருந்து கடவுள் உன்னை தப்பித்தாரா? தானியேல் சொன்னார், ராஜாவே நீ வாழ்க, சிங்கத்தின் வாயை என் ஆண்டவர் கட்டி போட்டார். வேதம் சொல்கிறது பாருங்கள், நீதிமானுக்கு நேரிடும் துன்பங்கள் பல, அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவனை விடுவிப்பார். எப்படி விடுவிப்பார்? விடுதலையின் பாதை எங்க இருக்கணும் தெரியுமா? உங்க வாயில இருக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, என்ன நடந்ததோ அது நன்மைக்காக, நன்மைக்காக, நன்மைக்காக. உங்களுக்கு புரியாது சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு புரியாது. ஆனா எது உன் வாழ்க்கை நடந்ததோ
அது எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அக்கறை உள்ளவர், ஆண்டவர் அக்கறை உள்ளவர். அதனால்தான் தாவீது சொன்னார், ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார், அவர் நினைவிலே நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் உங்களுடைய நினைவில் இருக்கிறேன், நான் உங்களுடைய நினைவில் இருக்கிறேன். நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. பாடுங்கப்பா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே எல்லாரும் சொல்லுங்க. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். தேவனே உமக்கு நன்றி. எல்லாரும் கை தட்டி பாடுங்க. ஆமென். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றுவீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை சொல்லுங்க, மாற்றினீர். சொல்லுங்கப்பா. துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி, நன்றி. எல்லா நன்மைக்கும் நன்றி, நன்றி, நன்றி. எல்லா நன்மைக்கும் நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. கண்களை திறந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில தீமை செய்தவர்கள், உங்களை வெறுத்தவர்கள், உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரையும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் பொருளாதார நஷ்டத்திலே ஒரு 32 குடும்பங்கள் மிக பின்தங்கிய நிலையில் வாழ்க்கையில பொருளாதாரம் எல்லாம் இழந்து போய் வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறார். ஆமென். தொழில் காரியமாக பணத்தை கொடுத்து ஒரு 3 பேர் ஏமாந்து போய் வந்திருக்கீங்க. அந்த ஏமாற்றத்தினால உங்க மனசுல பெரிய சஞ்சலம். ஆண்டவர் நினைச்சிருந்தா அதை தடுத்து இருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி. நம்பிக்கை இல்லாம ஆண்டவர் முன்னால் நிற்கிறதும், ஆண்டவருடைய அந்த இறக்கம் உங்க மேல இறங்கிக்கிட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். அந்த 3 பேரை ஆண்டவர் சந்திக்கிறார். நீ இழந்ததை விட நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில விரக்தி அடைந்த மனநிலையோடு ஒரு 13 பேர், விரக்தி, எல்லாம் ஃபெயிலியர், லைஃபே தோத்து போச்சு அப்படின்னு வந்திருக்கிறீங்க. இந்த 13 பேரின் மனதில் இப்பொழுது தேவ சமாதானம் இறங்குகிறது. ஆண்டவர் உங்க 13 பேருக்கும் இப்பொழுது சந்தோஷத்தையும் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடான ஆசீர்வாதத்தை உங்க மேல வைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 13 பேர் நீங்க எடுக்கிற முயற்சிகள் இனிமேல் வெற்றி பெறுவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நிறைந்த கரத்துல இந்த நேரத்துல மகளுடைய திருமணம், மகளுக்கு ஒரு 33 வயது நெருங்கிட்டு 33 வயதாயிட்டு திருமணம் முடியாது போல அப்படின்னு ஒரு அம்மா மனசுல நெகட்டிவா சிந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த வருடத்திலேயே அந்த மகளுக்கு திருமணம் முடியும். ஆண்டவர் அவளுக்குரிய நல்ல மன வாழ்க்கையை அமைத்து தருகிறார். அதே போல இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மனசுல ரொம்ப கவலையோட, குறிப்பாக தன்னுடைய பேரன் பேத்திகளை நினைச்சு பெரியவர்கள் கொஞ்சம் பேர்
நிறைய காரியங்களை சிந்தித்து கொண்டு கடவுள் முன்னால ஆண்டவர் முன்னால கதறிக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்க பேரம் பேத்திகளுக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த காரியம் நடந்ததுன்னு நீங்க சாட்சி சொல்லும்படி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இடது மார்பும் இந்த தோள்பட்ட ரெண்டுக்கு நடுவில் அக்கல் பக்கத்தில் கட்டியோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் ஏசப்பா இப்பொழுது தொட்டு சுகப்படுத்துகிறார். அந்த கட்டி அப்படியே வெளியேறுகிறது. நீங்க இப்போ உங்க உடம்புல நல்லா பாருங்க, அந்த கட்டி அந்த இடத்துல இல்ல. ஆண்டவர் உங்களை தொட்டு குணப்படுத்துகிறார். உணவு குழாயில பிரச்சனையோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற 2 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. கிட்னி ஸ்டோன், இந்த கிட்னி ஸ்டோனுடைய பிரச்சனை, கல் அடைப்பு என்ற பலவீனம், ஒருவர் 4 ஆண்டுகளாக அதே பிரச்சனை தொடர்ந்து வருது. சில பேர் நீங்கள் உங்களுடைய உடல்ல அந்த பலகீனம் உங்க முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுல இந்த நேரத்திலே தேவ கிருபை உங்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்பமே ஆண்டவருடைய அற்புதம் நடக்குது. உடைக்கப்படுகிறது. கற்பாறைகளை நொறுக்குகிறவர் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. எரிகோ மதிலை தகர்த்தவர் கல்லடைப்பு நோயிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். யூட்ரஸ் கர்ப்பப்பையில பிரச்சனையோடு இருக்கிற ஒரு 18 பேருக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். அதிக உதிரப்போக்கு, கர்ப்பப்பை புண், கர்ப்பப்பை கட்டி என்று ஒரு 18 பேருக்கு ஆண்டவர் இந்த வியாதிகளிலிருந்து, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகளிலிருந்து உங்களை சுகப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வல்லமையினால் இந்த வலது காது, அதனுடைய இந்த பின் தலை பகுதி, இதில் வலியோடு இருக்கிற ஒரு சகோதரியை இயேசப்பா இப்பொழுது தொட்டு சுகப்படுத்துகிறார். தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு 6 பேருக்கு ஆண்டவர் நல்ல மன அமைதியையும் தூக்கத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. கப்பல் வேலைக்காக ஜெபிக்கக்கூடிய 11 பேர் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வல்லமையினால் நீங்கள் கப்பல் ஏறும்படி உங்களுக்குரிய நல் வாய்ப்பு. அதுல ஒரு 4 பேர் உங்களுடைய அந்த சான்ஸ் தள்ளி போயிட்டு இருக்குது. அதில் பணம் கட்டி 2 பேர் தோத்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நன்மையான பாதைகளை ஆண்டவர் திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதில் ஒரு 28 குடும்பங்கள் இன்னும் மூட நம்பிக்கையில் கிடக்குறீங்க. இன்னமும் ஜோசியம் பார்க்குறீங்க, இன்னும் பார்வை பார்க்குறீங்க. வீட்டில் ஆண்டவர் அருவருக்கிற இந்த சூடம் கொளுத்துறது, மை பார்க்கறது, தொழிலுக்காக திடீர்னு பல்ட்டி அடிச்சு போறீங்க. இந்த 28 பேருக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறாரு. என்னிடம் திரும்பி வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற 2வது குழந்தைக்காக ஒரு 2 பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அதுல ஒருவருக்கு 7 ஆண்டுகள் ஆகிறது, ஒருவருக்கு 3 ஆண்டுகள் ஆகுது. 2வது குழந்தை இன்னும் கிடைக்கல. இந்த ஒரு ஜூலை மாதத்திலேயே உங்களுக்குரிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை ஆண்டவர் நிரப்புவார், ஆசீர்வதிக்கிறார். வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மறை உறுப்பிலிருந்து ஒரு புண் ஏற்பட்டு அதுல இரத்தமும் சீலும் வடிந்து கொண்டிருக்கிற ஒருவரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவையில்லாத நிறைய கனவுகளால் பாதிக்கப்பட்டு ஒரு உள்ளத்துல தற்கொலை எண்ணம் உள்ள ஒரு வாலிப தம்பி, நிறைய செக்ஸுவலான சிந்தனைகள், தற்கொலை எண்ணம், அப்படிப்பட்ட எண்ணத்தோட ஒரு தம்பி நிற்கிறான். ஆண்டவர் அவனை இப்பொழுது சந்திக்கிறார். உன் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். இயேசப்பா அவனை தொடுறார். உன் மனசுல இப்போ ஒரு கண்ணீரின் அனுபவம் உண்டாகுது. ஒரு உணர்வு பூர்வமான தொடுதலை நீ பெற்றுக்கொள்கிறாய். இயேசு உன்னை சந்திக்கிறார். மகனே, உன் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடு.
இன்னைக்கு ஒரு முடிவெடு. இந்த பாவ பழக்கம் எனக்கு வேண்டாம், தீய வழிகள் வேண்டாம், ஏசப்பா என்ன உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையின் எல்லா பாதையும் ஆண்டவர் மாற்றுகிறார். எல்லார் கைகளை உயர்த்துவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இங்க இருக்கிறதுல ஒரு 2 பேர் திடீர்னு உங்களுடைய முகம் கோணுவது போல இருக்கு. அப்படி முகம் கோணுவது போல, சிரிக்கும் போது பேசும்போது திடீர்னு முகம் அப்படி கோணுவது போல இருக்கு. அப்படிப்பட்ட 2 பேர் சிகிச்சையில இருக்கிறீங்க. ஏசப்பா இப்ப உங்களை தொட்டு சுகப்படுத்தி கொண்டு கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. praise the lord, praise the lord. நாம் எல்லார் கைகளை உயர்த்துவோம். எல்லார் கைகளை உயர்த்துவோம். எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹalleluya, ஹalleluya, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மகனுக்காக ஒரு தாய் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பையனுடைய படிப்பு காரியத்தை ஆண்டவர் அவனாகவே அவன் படிக்கிறதுக்கு போறான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே. தேவ வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. எல்லா தடைகளும் மாறுகிறது. நல்ல கைகளை உயர்த்துங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். வெளிநாட்டு வேலைக்காக ஜெபிக்கிற ஒரு 3 பேருடைய ஜெப கருத்துக்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அந்த வெளிநாட்டு வேலையின் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். கை தட்டுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எலும்பு, மூட்டு, மச்சை எல்லாவற்றிலும் வியாதிகள் வெளியேறுகிறது. ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சேர்ந்து பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், நாளும் போடுங்கள். ஆமென். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். Praise the Lord. தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்டு உடல்ல அரிப்பு, அலர்ஜி, அதுபோல தோல்ல சொரியும் பொழுது உடம்புல அப்படியே காந்தலும் வேதனையுமா இருக்கிற ஒரு 9 பேருக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். நல்ல கை தட்டு. இடது வயிற்று பகுதியில் ஒரு வீக்கம், வலது பக்கத்தில் உங்களுக்கு அந்த வீக்கம் இல்லை, ஆனால் இடது வயிற்று பகுதியில் வீக்கத்தோடு வந்திருக்கீங்க. டாக்டர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. பயந்துக்கிட்டே வந்திருக்கிறீங்க. நீங்கள் இந்த ஆராதனை முடியும் பொழுது சுகம் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை பார்ப்பீர்கள். அந்த வீக்கம் வற்றி போய்விட்டது. அதில் இருக்கிற பிராபலத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் சுட்டரிக்கிறார். கைகளை தட்டி பாடுங்க. அற்புதர் 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 அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். தலைவலியினால் பாதிக்கப்பட்டு தலைவலியோடு அந்த வலிக்காக நிறைய மருத்துவம்லாம் பார்த்து சுகமடையாத நிலையில் இருக்கிற ஒரு சகோதரி, குறிப்பாக உங்களுக்கு இந்த தலைவலி ஒரு 17 வருடமா இருக்குது. நிறைய பண்ணிட்டீங்க, பார்த்துட்டீங்க. ஆண்டவரே எனக்கு சுகம் தருவீரா? இப்பொழுது ஆண்டோடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரலும் இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குகிறது. ஆண்டோடைய வல்லமை இறங்குகிறது. நீங்க பாருங்க,
வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலவீனம் வெளியேறுகிறது, நோய்கள் வெளியேறுகிறது, தீராத வலிவேதனைகள் வெளியேறுகிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார், தொடுகிறார். மனபயங்கள் மாறுகிறது, மனக்கலக்கங்கள் மாறுகிறது, எல்லா வலிவேதனைகளும் மாறுகிறது. இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதிகளும் மறைகிறது. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கடன் நிமித்தமாக ஒரு உங்களுடைய சொத்து பறிபோகிற நிலைமையில இருக்கிறீங்க. அது ஜப்தி ஆயிரும், அதை பிடுங்கிடுவாங்களோ ஒரு பயத்தோட வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். கைகளை தட்டுங்க. உன் உடைமை ஆண்டவர் பாதுகாத்து மீட்டு உன்னிடம் தருவார். அவரை மட்டுமே நீ நம்பீர். கரங்களை தட்டுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். மாண்புயரியும் அருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலான். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடலை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யுமை மன்றாடுகின்றோம். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரை பார்த்து நாம் வாயை திறந்து எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுவோம். நல்ல குரலை உயர்த்தி, வாலிப மகளே மகனே கூப்பிடுப்பா, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க.
ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி அமலா சொல்றாங்க, எனது மகன் சகாயராஜ் 11 மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான். நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரமும் கண்ணீரோடு ஜெபிப்பேன். எனது கண்ணீருக்கு பதில் தந்து அவருடைய வார்த்தையை அனுப்பி எனது மகனை கப்பல் ஏற செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சார்லின் சொல்றாங்க, அமளி நகர்ல இருந்து, எனது மகள் அப்சராமதி நல்லபடியாக புதிய மனையை கட்டி தந்து பால் காய்ப்பையும் முடித்து தந்தார். ஆண்டவர் வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று இறைவார்த்தைக்கிணங்க எங்களுக்கு புதிய இல்லத்தை கட்டித்தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கவிதா சொல்றாங்க, எனக்கு மார்பு பகுதியில் கட்டி என்று மருத்துவமனையில் கூறிவிட்டார்கள். நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். பிறகு மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் செய்து பார்த்ததில் மார்பகத்தில் கட்டி எல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். பச்சிலையோ கழும்போ குணம் அளிக்கவில்லை. இயேசு அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஜெயந்தி சொல்றாங்க, எனது மருமகன் கப்பலில் 6 மாதம் கான்ட்ராக்டை நல்லபடியாக முடித்து இல்லம் திரும்ப செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி லீலா சொல்றாங்க, காயல் பட்டணத்திலிருந்து, எனது மருமகளுக்கு முதல் குழந்தை தவறிவிட்டது. பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன். இப்போது எனது மருமகள் கருவுற்று 4 மாதம் ஆகிறது. மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தையின்படி நல்ல மகப்பேற்றை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி வினோபா சொல்றாங்க, ஆத்தூர்ல இருந்து, பிரவீன் நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சுகந்தி சொல்றாங்க, எனக்கு கண் ஆபரேஷன் நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க, ஸ்டெபினாவிற்கு நல்ல சுகம் கிடைக்க செய்த மருத்துவராக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி அமளி சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து, எனது பேரன் சுகிலன் பல் ஊனின் உள்ளே சலமும் இரத்தமாக வந்தது. மருத்துவமனைக்கு சென்று காட்டினதில் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்றார்கள். அறுவை சிகிச்சை பண்ணின பிறகும் இரத்தமும் சலமும் வந்து கொண்டே இருந்தது. நான் பிரதரிடம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன். பிரதர், நீங்கள் வீட்டிற்கு சென்று பாருங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள். அதே போல நான் வீட்டிற்கு சென்றபோது எல்லாம் சரியாகிவிட்டது. இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கிறிஸ்டி சொல்றாங்க, எனது கணவர் கனிஷ்டன் நல்லபடியாக கப்பலேற செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி வீர்ஜின் சொல்றாங்க, எனது மகளுக்கு இரத்த போக்கினால் ரொம்ப கஷ்டப்பட்டால் எல்லா பரிசோதனையும் செய்தும் பலன் அளிக்கவில்லை. பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரம் விண்ணப்பம் செய்வேன். என்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து சாட்சியாக மாற்றினார். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற இறைவார்த்தையின்படி என் மகளை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி மேகலா சொல்றாங்க, அமளி நகரிலிருந்து, எனது கணவருக்கு மே மாதம் 27ஆம் தேதி அன்று சிறுநீர் வெளியேறாமல் மருத்துவமனைக்கு சென்று டியூப் மூலம் சிறுநீர் வெளியேற்றப்பட்டது. பின் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் சிறுநீர் பை உள்ளே வீக்கம் உள்ளது. அதனால் தான் இப்படி ஆகியிருக்கிறது. தொடர்ந்து மாத்திரை மூலம் குணப்படுத்தி விடலாம் என்றார்கள். ஒரு வாரம் மாத்திரை சாப்பிட்டும் கேட்கவில்லை. பிறகு திருநெல்வேலியில் உள்ள மருத்துவமனையில் அதற்குரிய ஸ்பெஷல் மருத்துவரை பார்த்தோம். அவர்களும் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துவிட்டு, ஒரு வாரம் மாத்திரை சாப்பிடுங்கள், சரியாகவில்லை என்றால் அறுவை சிகிச்சை பண்ணணும் என்றார்கள். அதன் பிறகும் யூரின் சரியாக போகவில்லை. பிரதரிடம் சொன்னேன். வீட்டில் வைத்து ஜெபித்தார்கள். அடுத்த நாள் மறுபடியும் பரிசோதித்து பார்த்தார்கள். எல்லாம் நார்மல் ஆகிவிட்டது என்றார்கள்.
இப்போது நல்ல சுகத்துடன் இருக்கிறார். மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்ற இறைவார்த்தைக்கு இணங்க மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. மக கொஞ்சம் வாமிட் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் மோஷன் போகிற இடத்துலேருந்து கொஞ்சம் பிளட் வந்துச்சு. சங்கர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. அங்கே அவங்க பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் சிறுகுடலும் பெருகுடலும் ஒட்டியிருக்குன்னு சொல்லி வீக்கம் போட்டு ஒட்டியிருக்குன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் உடனே பண்ண சொன்னாங்க. எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் இங்கே வந்து பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணி பிரதர் சொன்னாங்க ஒன்றும் ஆகாது, ஆப்ரேஷன்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அங்கேருந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனோம். அவங்களும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பெரிய ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. பிரதருக்கு உடனே ஃபோன் பண்ணோம். அவங்க அருணாச்சலம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சொன்னாங்க. அங்கே போனோம். பழைய ரிப்போர்ட் எதுவுமே காட்டலை. புது ரிப்போர்ட்டு புதுசாக ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் மறுபடியும் அப்படியே வந்துருந்தது. பிரதருக்கு மறுபடியும் ஜெபம் பண்ணோம். ஃபோன் பண்ணி அவங்க மறுபடியும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அருளிருந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. ரிப்போர்ட்டில் இப்போ டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்தாங்க டாக்டர் பார்த்துட்டு ஆப்ரேஷன் தேவையில்லைம்மா, இன்ஜெக்ஷன் மூலயமாவே உங்கள் மகளுடைய இது சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. 3 நாள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மறுபடி 3ஆவது நாள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் என் மகன் நல்ல சுகம் அடைஞ்சதுக்கு அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி இயேசுவே நன்றி.